வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இன்றைக்கி தக்காளி அழகாக காய்ச்சிருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, நம்மளுடைய செடி கொடியெல்லாம் எடுத்து வீடியோ போட்டு. ஸோ இன்றைக்கி எடுத்தாச்சு. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா நாட்டு தக்காளியில் பெங்களூர் தக்காளி நல்லா பெருசாக வந்திருக்கு. பட் ஆனால் நாட்டு தக்காளி தாங்க நல்லா சாறு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பட் வந்துருச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதை வந்து நம்ம அழகாக கேப்சர் பண்ணிட்டோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலி தக்காளி. இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து நிறைய காய்ச்சிருந்தது, என்னால் அது கேப்சர் பண்ண முடியல. ஸோ இப்போதைக்கு இந்த செடியில் 4 தக்காளி தான் இருக்குது. ஆனால் நிறைய நம்ம வந்து சமைச்சும் இது யூஸ் பண்ணிட்டோம். ஒரு 4 தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், கண்டிப்பாக காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயக்கீரை. நம்ம யூஸ்வலாக சொல்லியிருக்கோம், வெந்தய நாள் வந்து ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா நல்லா அழகாக முளைச்சி வந்துடும். நல்லா பச்சை பசேல்னு ரொம்ப நல்லது வெந்தயக்கீரை. வயிறு வலி, அந்த வயிறு சம்மந்தமான உபாதைகள் இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிட்ணும் வெந்தயக்கீரை. ஸோ ட்ரை பண்ணுங்கள். இது வந்து கொத்தமல்லி சின்ன க்ரோ பேக்கில் கொஞ்சமாக தனியாக வந்து நல்லா ஒன்றும் பாதியமாக நசுக்கி விட்டு போட்டிருக்கு. இது பாருங்கள், தக்காளி இவ்வளோ தக்காளி இருந்தது, அதை நம்ம வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதை நம்ம ஃபோட்டோவாக நம்ம போட்டிருக்கோம். பறித்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 தக்காளி இருந்தது. இது பாருங்கள், கூடையில் வச்சுருக்கோம். ஸோ இது வந்து என்ன ஒரு ப்ளஸ்ன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வளர வைக்கிறது ஆர்டிஃபிஷியலாக எதுவும் வந்து ஒரு இதெல்லாம் போட்டு பழுக்க வைப்பாங்க இல்லைங்களா கடையிலலாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து பறித்து வச்சு கூடையில் வச்சிட்டோன்னா அதுவே வந்து ரைப் ஆகிறது தான், ஸோ பழுக்கிறது தான். அது ரொம்ப நல்லது ஆக்சுவலி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. யாரெல்லாம் வந்து இது மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணிங்கன்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா பார்த்திங்கன்னா அது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அந்த மேலே இருக்க அந்த க்ரீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் வந்து அந்த வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ இப்போ தான் வந்து எடுத்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுன்றதுக்காக பண்ணியாச்சு. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி, பார்க்கறதுக்கு நல்லா ரெட் கலரில் நல்லா சில்லி ஒரு ஃப்ளேவரில். அந்த பாருங்கள், குட்டி பச்சை மிளகாய் ரெட், அது கொஞ்சம் பழுத்துருச்சு. ஸோ அதுவும் தக்காளி ஒரே மாதிரி கலரில் இருக்குது. ஸோ நல்லா வந்திருக்குங்க தக்காளி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மழை காலத்தில் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. என்னென்ன விதை போட முடியுமோ போட்டுங்க. சின்ன சின்ன க்ரோ பேக்கில் போட்டிங்கன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீரை வகைகள் முக்கியமாக கீரைலாம் போட்டிங்கன்னா நல்லா சலசலன்னு சூப்பராக பச்சை பசேல்னு வந்துடும். அண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் வந்து அடிக்கடி காமிப்போம் நம்ம இந்த வீடியோ எடுக்கும்பொழுதுலாம். இந்த ரோஸ் வந்து இந்த மழைக்கு நல்லா அழகாக பெருசாக வந்து பூக்கும். ஆக்சுவலி இதுக்கு பெருசாக ஒன்றும் உரம் போடுறதில்ல. அந்த வேஸ்ட்டான அந்த காய்கறி குப்பை, இந்த சாணம், அந்த மாதிரி இந்த அரிசி கழுவுற தண்ணி, அந்த மாதிரி தான் போடுறோம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ பஞ்சாக ரொம்ப அழகாக லேயர் லேயராக வந்து ஃபார்ம் ஆகிடுது. செடியிலேருந்து பறிக்கிறதுக்கே மனசு வராது, அவ்வளோ நல்ல ஒரு பெரிய பூவை அழகாக பூக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் ரோஸ் செடி இருந்ததுன்னா இந்த வெஜிடபிள், அதாவது வேஸ்டேஜ் இருக்குது இல்லைங்களா, அந்த காய் குப்பை அதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி போடுங்க. முட்டை தோல், டீ தூள், ஸோ அதெல்லாம் காய வச்சு அது போட்டிங்கன்னா நல்லா ரோஸ் வந்து நல்லா அலற, அதாவது சில இதெல்லாம் வந்து பூக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு வந்து ஒரு பஞ்சாக இருக்காது பெருசாக பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த ரோஸ் வந்து எப்போ பூத்துதுனாலும் வந்து அழகாக நல்லா பஞ்சாக வந்து பூக்கும். இதுக்கு காரணம் வந்து மெயின் உரம் தான் நினைக்கிறேன். ஸோ இது பாருங்கள், வெண்டைக்காய் செடி. வெண்டைக்காய் வந்து அழகாக நிறைய வெண்டைக்காய் பறிச்சுட்டு சாம்பாரில் போட்டாச்சு. ஸோ நம்ம இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக கேப்சர் பண்ணதால் 2 வெண்டைக்காய் தான் இருந்தது செடியில். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா முத்தாக வெண்டைக்காய். அதை நம்ம வீட்டில் வளர வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு தனி டேஸ்ட்டு. அண்ட் அது ஒரு என்ன சொல்கிறது, ஃபுல் அதோடைய நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கும். எந்த விதமான ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் நம்ம சாப்பிட்ற மாதிரி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கொத்து ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் வரப்போகுது, தை மாதம் பிறக்க போகுது. ஸோ நம்ம வீட்டில் போன பொங்கலுக்கு போட்டு விதைச்சி வச்சுதுங்க மண்ணில். இந்த பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் கொத்து வாங்கிடலாம். வாங்குகிற வேலை இருக்காது, மண்ணிலேருந்து எடுத்து அழகாக கட்டிடலாம். ஸோ பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா அழகாக நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாக டக்குன்னு விளையக்கூடியது. இதுக்கு பெருசாக நம்ம வந்து உரம் அதெல்லாம் போடணும்னு அவசியமே இல்லை. அழகாக மண் தரையில் பச்சை மிளகா நல்லா காஞ்சி போன விதை, இந்த பழுத்து போன பச்சை மிளகா அழகாக போட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். நல்லா கலகலன்னு நிறைய காய வைக்கும். ஸோ நம்ம வீட்டில் நிறைய காய வச்சுருக்கு, நிறைய காய்ச்சிருக்கு. நம்ம நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் சமையலுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா